அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய 5வது ராசி தான் இந்த சிம்ம ராசி. சிம்மத்துல பிறந்துட்டா எதுவுமே பாருங்க, அதோடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த குணம் அப்படியே அவங்கள்ட்ட இருக்கும். தைரியமான குணம். சிம்மத்துல பிறந்துட்டா எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரிங்க, கலங்க மாட்டாங்க சிம்ம ராசி என்பர்கள். இவங்களுடைய நிலை எப்படின்னா, ஒரே நிலையா பேசக்கூடிய குணம், ஒரே மாதிரியான குணம் சிம்ம ராசி என்பள்கிட்ட அதிகமாக இருக்கும். பிடிவாத குணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இப்போ ஒரு விஷயத்த நம்ம ஒரு பணமே இவர்கிட்ட கொடுக்கணும்னா நம்பி கொடுக்கலாம். அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா சிம்ம ராசி என்பள்கிட்ட அதிகமா இருக்கும். அதனாலதான் சூரியனோட அதுக்கு அதிபதியை கொடுத்துருக்காங்க. சூரியனை நேர்மையான குணம், நல்லா பார்த்துக்கோங்க, நேர்மையான குணம். எல்லா கிரகத்தையும் வழி நடத்தக்கூடிய கிரகம் யாருக்குன்னா சூரிய பகவான் மட்டும்தான் இருக்கு. சூரிய பகவான் இல்லைன்னா எதுவுமே இயங்காது. அப்ப இவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், இவங்களுடைய எண்ணல் ஆற்றல் எப்படின்னா நீதி நேர்மையாக இருப்பாங்க. தன்மானத்தை நிறைய விரும்ப பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. தனக்கென தனி வழியில போவாங்க. எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி அதை கலங்காம எதிர்த்து நின்று போராடி வெல்லக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா சிம்ம ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். வாழ்க்கையில நிறைய ஒரு போட்டி போராட்டங்கள் தடைகளை தாண்டி தான் இவங்க வருவாங்க. இவங்களுடைய அமைப்பு சிம்ம ராசியில பிறந்துட்டாவே நிறைய ஒரு பிரச்சனைகள், நிறைய ஒரு தடைகள், நிறைய ஒரு தாமதங்கள், இது எல்லாமே தாண்டி வந்துடும். ஆனா அதுல ஜெயிப்பாங்க. ஜெயிக்க பிறந்தவங்க சிம்மம், நல்லா பார்த்துக்கோங்க. இவங்க ஜெயிக்க கொஞ்சம் டிலே தான் ஆகும், ஆனா ஜெயிச்சிருவாங்க. எது வந்தாலும் சரி அப்படியே அமைதியா கேட்டுக்குவாங்க. கேட்டுக்கிட்டு அப்புறம் ஆக்ரோஷத்தை காட்டுவாங்க. இவங்களுடைய குணங்கள் எப்படி, அதாவது ஒரு சிங்கம் பதுங்குதுன்னா அது பாய போறதுன்னு அர்த்தம் சொல்லுவாங்கல்ல. பதுங்கி அதை பாஞ்சு அந்த வேலையை முடிக்கக்கூடிய குணம், அந்த தைரிய குணம் சிம்மத்துக்கு அதிகமா இருக்கும். சிம்ம ராசிக்கு பிறந்துட்டாவே ஒரு சிகரத்தை தொடக்கூடிய தைரிய குணம் உங்கள்கிட்ட உண்டு. அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் தொடர்ந்து சிம்மராசி நண்பர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலுக்கு எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் நிறைய கொடுத்துருக்காங்க. சிம்மராசி என்பர்கள் அனைவருக்குமே பாருங்க, நம்முடைய ஆன்மீக பயணம் குறைந்த நாள் தான் நம்ம பயணிக்கிறோம். நிறைய சப்போர்ட் பண்றாங்க நம்முடைய சேனலுக்கு. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. எல்லாத்துக்குள்ளேயும் கண்டிப்பா ஒரு குரு பகவான் நம்மளுடைய வாசம் செய்வார். அதை நம்ம ஆக்டிவேஸ் பண்ணாவே எல்லாமே ஜெயிச்சிடலாம். எதுவுமே நம்ம தோல்வியா பார்க்க கூடாது. அடுத்தது நம்ம வெற்றியா நோக்கி போகணும். யாருமே சொல்றேன், இந்த கலியுகத்துல பிறந்துட்டாவே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது. நம்ம எதுக்காண்டி பிறந்திருக்கோம், என்ன கர்ம வினையில பிறந்திருக்கோம், இறைவன் நமக்கு என்ன கொடுக்கிறார், எல்லாம் நம்மளுடைய ஜாதகத்துல உங்களுடைய திசா புத்தியை வச்சுதான் சொல்ல முடியும். இது இந்த காலத்துல உங்களுக்கு இன்னது நடக்கும், இந்த விஷயம் தொழில் நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், உத்தியோகம் நல்லா இருக்கும், நீங்க இந்த தொடர்புல போவீங்க, ஒரு தலைமை பொறுப்பு வருவீங்க, எதை சொல்லலாம், உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தியை வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் எல்லா வீடியும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்லுவேன், ஒரு பொது பலனா கொண்டு போங்க, இதை ஃபுல்லா வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க, ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி எடுத்துக்கணும்னு தான் சொல்லுவேன். அப்ப இனி என்னை பொறுத்தவரையும் பாருங்க, இந்த எதிர்காலங்கள் சிம்மத்துக்கு இனிமே நல்ல டைமை கொண்டு போறாரு. இதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரக அமைப்பு எங்கெங்க இருக்கான்னு பார்ப்போம். பொதுவாக பாருங்க, ஒரு ராசில இருந்து 2ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதாவது கன்னிகா ராசியில. அடுத்து 6ஆம் பாவத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ஒரு 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு, அதாவது கும்பராசில. 8ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்பராசில. உங்களுக்கு அதாவது மீன ராசியில உங்களுக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இது 2 கிரக பயிற்சி மாறுவாங்க. கரெக்டா பாருங்க, சூரிய பகவான் 12ஆம் தேதிக்கு, பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் பாவத்துல பயிற்சி ஆயிடுவாரு. புதன் பகவான் பாருங்க உங்களுக்கு கரெக்டா 19ஆம் தேதிக்கு அப்புறம், பிப்ரவரி 19ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மற்ற எல்லா கிரகமும் அதே அமைப்புலதான் இருப்பாங்க. இதுல பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதியான சூரிய பகவான் பாருங்க 6ஆம் இடத்துல இருக்காரு. அடுத்து 7ஆம் பாவத்துல கரெக்டா பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறம் மாறுறாரு. கரெக்டா உங்களுக்கு பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு. நல்ல நிறைய விஷயங்கள் எல்லாம் எதை தொட்டாலும் பாருங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியா மாறணும். உங்களுக்கு எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு சிறப்பான ஒரு பலனை, ஒரு தரமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்க போறாரு. 6ஆம் இடத்துல இருந்தா என்ன பண்ணுவாரு, இனிமே எதிரி பகை போட்டி போராட்டம் இருக்கும்ல, எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிருவீங்க நீங்க. ஏன்னா உங்க ராசியை அவர் பார்த்துருவாரு. சனி பகவானும் சேர்ந்து சூரியனும் சேர்ந்து உங்க ராசியை பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு சிம்ம ராசி பிறந்துட்டா
இது ஒரு பயங்கரமான ஒரு தடையை சொல்றாங்க. கண்டக சனி வருது அப்படிங்கிறாங்க. கண்டக சனி ஒரு சில பேருக்கு சிம்ம ராசி பகைக்கிறதா இல்லைன்னு சொல்லல, அது நல்லதையும் பண்ணும். கெட்டது மட்டும் நம்ம எடுக்கக்கூடாது. நல்லதா எடுத்தா அது நல்லது கண்டிப்பாக செய்யும். நம்மளுடைய ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கார், அவர் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரான்னா உங்களுடைய சுய ஜாதகம் தான் பார்க்க முடியும். அவர் திடீர்னு ஒரு சில பேருக்கு சனி பகவான் நல்லவரா இருப்பார். இப்ப இவர்கிட்ட பொதுமக்கள்கிட்ட இந்த மீடியா லைனு இந்த இதெல்லாம் பாருங்க பட்டையை கிளப்பிட்டு இருப்பாங்க சிம்மராசிக்காரங்க. வண்டி வாகன பிசினஸ் வெளிநாடு வெளியூர்ல நல்ல வருமானம் தேட்டிட்டு இருப்பாரு. இப்ப அதாவது இந்த கண்டக சனியில பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருப்பாரு. எல்லாருமே சொல்லுவாங்க கண்டக சனி பாதிக்கணும். சனி பவன் இருக்கிற இடத்த பொறுத்து தான் சொல்ல முடியும். யாருமே எந்த கிரகமுமே கெட்ட கிரகம் நீங்களா தீர்மானம் பண்ணக்கூடாது. உங்களுடைய விதிஜாதத்துல என்ன ஒரு அனுகூலத்துல இருக்குது, அது நல்லதா கெட்டதா நம்ம பிறந்த நேரம் பிறந்த தேதி தான் முடிவு பண்ணும். நல்லா பாத்துக்குங்க. அதை வச்சுதான் அவருக்கு நல்லவங்களா கெட்டவனா உங்க வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாலும் தெரியும். வெளியில இருந்து பார்த்து நம்ம சொல்லக்கூடாது இவர் கெட்டவர்னு சொல்லக்கூடாது. உங்க வீட்டுக்குள்ள உங்களுடைய ஜாதகத்துல ராசி கட்டத்துலதான் வீடும்பாங்க. அதுல எந்த அமைப்புல இருக்கிறார், நம்ம உடம்புல 9 கிரகம் இறங்குது, அதுல எது நல்லது எது கெட்டது நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்தாலும் சொல்ல முடியும். அதனால கண்டக சனி எல்லாத்துக்கும் பாதிக்கும் எடுக்கக்கூடாது. என்னைய பொறுத்தவரையும் கண்டக சனி வந்தாலும் ஒரு சில பேர் யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். சனி பகவான் கொடுக்குறத யாரும் தடுக்க முடியாதுங்க. சனி பகவான் கொடுத்தாலும் அதை தடுக்கிறதுக்கு சக்தி யாருக்குமே கிடையாது. அவர் மாதிரி கெடுக்க முடியாது, அவர் மாதிரி கொடுக்க முடியாது. அதோடைய பலனே சனி பகவான் ஒரு மனிதனை ஒரு துன்பத்தை கொடுத்துதான் ஒரு இன்பத்துக்கே கொண்டு போகும். இதான் சனி பகவானுடைய பழக்கமே. எல்லா பிளான்ட்டும் டக்கு டக்குன்னு பலன் கொடுத்தா சனி பகவான் அப்படி கொடுக்க மாட்டாரு. உங்களை அப்படியே லேட் பண்ணி தான் எல்லா பலனும் கொடுப்பாரு. ஒரு சில பேர் சனி பகவான் நல்லா என்ன பண்ணிடுவார், வேலை உத்தியத்துல பிரச்சனை வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. வேற ஒண்ணுமே கிடையாது. வேலை உத்தியத்துல ப்ரெஷர் இருக்கும், கணவன் எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ள ஒரு மன வருத்தத்தை கொண்டாந்து வச்சிடும். திருமணத்தை தாமதப்படுத்திட்டே கொண்டு போகும். நிறைய பேர் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஏதாச்சும் ஒரு கலகம் ஏதாச்சும் வம்பு வழக்கு வந்துடும். பெரியப்பா சித்தப்பாவில் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு திருமணம் தள்ளி போறது, தடைப்படுறது, டேட்டை தள்ளி போறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள். நிறைய பேருக்கு நண்பர்கள் பழக்க வழக்கத்துல ஏதாச்சும் ஒரு தடைகள், கூட்டு தொழில பிரச்சனைகள் எல்லாமே இருந்துச்சு. கேட்டு பாருங்க ஆமாம் பாரு. இந்த நேரத்துல இப்ப இந்த செகண்ட்ல கேட்டு பாருங்க ஆமாம் பாரு. ஏன்னா ஜனவரி மாசம் இது மாதிரி ஏதாச்சும் ஒரு கலகத்தை, ஒரு வீண் எதிரி பகையை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை அவர் சந்திச்சிருப்பாரு பாருங்க. கண்டிப்பா சிம்மத்துல பிறந்திருந்தால் இவருடைய உடம்பு உஷ்ணமாயிருக்கும் பாருங்க. உஷ்ணம் அதாவது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பாருங்க. சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரங்க உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும், நிறைய உஷ்ணமாகும், தலைவலி, தலை பிரச்சனை, வயிறு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு கலகத்தை இதுக்கு முன்னாடி பார்த்தாரான்னு கேட்டுங்க ஆமாம் பார். சிம்மத்துல இது எல்லாமே நடந்திருக்கும் என்னை பொறுத்தவரை. ஆனா இனிமே பாருங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துருவாரு. எதனால கொடுத்துருவாரு, இந்த சூரிய பகவான் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியை பார்க்க போறாரு. நேரா பயிற்சியாகி பார்க்க போறாரு. அதனால நல்ல பலன் கண்டிப்பா பிப்ரவரி 12க்கு அப்புறம் வரப்போது. அதை பயன்படுத்துங்க. என்னை பொறுத்தவரை இனிமே எது வந்தாலும் சரி நல்ல ஒரு தைரியமா நின்று நீங்க வெற்றிக்கனியை எடுக்க போறீங்கன்னு எடுத்துங்க. அவ்வளவுதான். இனிமே எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி இனிமே இன்பத்தை மட்டும் தான் நீங்க பார்ப்பீங்க. இனிமேல் பாருங்க உங்களுக்கு பாருங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஜாப் கிடைக்கும் பாருங்க. சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி ராகுபவன் 8ஆம் பாவத்துல இருந்து குருபவன் வக்ர நிவர்த்தியாகி உங்க ராசியை பார்க்கறதுனால நீங்க நினைச்ச வேலையை பார்க்க போறீங்க. உங்களுக்கு சிறப்பான ஒரு அனுபவம். ஏன்னா சூரிய பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பார்த்துக்கணும். செவ்வாய் பகவான் சாரத்துல தான் போவார். அவிட்டம் பிளஸ் சதயத்துல தான் போவார். அவிட்டங்களுக்கு செவ்வாயுடைய கால்கள் நிற்கிறப்ப நீங்க பிடிச்ச வேலையை பார்க்க போறீங்க. அப்ப வேலை உத்தியோக மாற்றங்கள், வேலை உத்தியோகம் எல்லாமே அனுகூலமா அமைச்சுக்கோ. தொழில நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பீங்க. எதிர்பாராத லாபம் தொழில கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு கிடைக்க போது. இதை எடுத்துக்குங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வருது. தொழிலுக்குள்ள அதிபதி சுக்கிர பகவானும் 7ஆம் பாவத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். உங்களுக்கு 3க்கும் 10க்கும் உடைய சுக்கிர பகவான். அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நல்லா பார்த்துக்கணும். உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய கால்களை நிற்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி கால்களை இருந்து உங்களுக்கு 6ஆம் பாவத்துல போறதுனால உங்களுக்கு உத்தியோகத்துல நிறைய ஒரு அனுகூலங்கள், நல்ல ஒரு தொழில ஒரு மாற்றங்கள் எல்லாமே நல்லா. ஏன்னா 2, 6, 10 வேலை செஞ்சாவே தொழில மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருவாரு. அப்ப தொழிலும் நல்லபடியா அமையும். கல்வி படிப்பு சார்ந்த விஷயம் அனுகூலமா இருக்கும். எங்கே போய் நீங்க கடன், மெயினா நிறைய பேர் கடன் கேட்டிருப்பீங்க, லோன் சேங்ஷன் ஆயிருக்கும், நிறைய பேர் கிடைச்சிருக்கும். ஏன்னா இப்ப முயற்சி பண்ணுங்க, அந்த கடன் உதவி உங்களுக்கு கிடைச்சிரும். கண்டிப்பாக லோன் கடன் சார்ந்த விஷயம் எங்கே போய் நீங்க எந்த பேங்க்ல கேட்டாலும் சரி என்னை பொறுத்தவரையும் சிம்மத்துக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்விகள் எல்லாமே சிறப்பா இயங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. திருமணத்தில் உள்ள பிரச்சனை, காதல் திருமணம், 2வது திருமணம், திருமணத்தில் உள்ள தடைகள், தாமதம் எல்லாமே நீங்கி உங்களுக்கு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏன்னா திருமண வாழ்க்கையில கண்டிப்பா நான் ஃபர்ஸ்டே சொன்னதான், மனைவி கிட்ட திருமண வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு தடை இருந்திருக்கும், இல்ல நண்பர்கள்ட்ட பிரச்சனை இருந்திருக்கும், ஏதாச்சும் ஒரு கலகத்தை பார்த்துரும், இல்ல அவருடைய கணவருடைய உடல்ல இல்ல மனைவியுடைய உடல்ல ஏதாச்சும் ஒரு தொந்தரவுகள் இருக்கக்கூடும். சிம்மத்துக்கு சரியான நேரம் இல்லை, அவ்வளவுதான். அப்ப இதெல்லாமே சரியாகி நல்ல அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுமக்களுடைய தொடர்பு, பொதுச்சன தொடர்பு நல்லா இருக்கும்.
வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது இதெல்லாமே நீங்க பண்ணிருப்பீங்க. இப்ப வாங்கக்கூடிய பிளான் உங்களுக்கு வரும். கடன் வாங்கியாச்சும் லோன் பண்ணலாமா, வீடு கட்டலாமா அப்படி என்னத்துக்கு கொண்டு போகும். கண்டிப்பா அலைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, அந்த வீடு கிடைக்காம அழைக்கும். ஆனா இப்ப வீடு கட்டுற யோகம் உங்களுக்கு வருது. இடமோ வீடோ பூமி ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க மாத்துவீங்க, கண்டிப்பா மாற்றத்தை கொடுத்துரும். அதே மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகும். உடல் தொந்தரவு இனிமே இருக்காது. பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும். சரிங்களா? தொழில எதிர்பாராத லாபங்கள் கண்டிப்பாக உண்டு. பெண்கள் சாதிப்பாங்க. நிறைய பேர் பெண்களுக்கு பாருங்க நிறைய ஒரு அனுகூலங்கள் இருக்கும். அரசாங்க வேலை, அரசியல்வாதிகள் எல்லா 2 பேருக்கும் சொல்றேன், நல்ல ஒரு வருமானங்கள், ஒரு மக்களுடைய தொடர்புல உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். அரசியல்வாதிகள்லாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறார். இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு வரப்போது. அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிரும். பெண்களுக்கு நிறைய வெற்றி உங்க பக்கம் தேடி வருது. பெண்கள் எதை தொட்டாலும் சரி உங்களுக்கு பொன்னா மாறக்கூடிய நேரம் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு. லாட்ரி யோகம் மட்டும் நிறைய பேர் கேட்கிற கேள்வி, இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா 100க்கு 100% என்னை பொறுத்தவரையும் லாட்ரி யோகம் உங்களுக்கு வருது. அதாவது சிம்ம ராசி என்பவர்களுக்கு இதை கரெக்டா நீங்க பிளான் பண்ணி போனா கண்டிப்பா அந்த யோகத்தை இருக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம். நீ இனிமே எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு. நல்லா பாத்துங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வளவு ஒரு தடை வந்தாலும் சரி எகிரி நின்று நீங்க அடிக்கணும். அதான் உங்களுக்கு சிம்ம ராசியில பிறந்துட்டா கலங்கி நீங்க நிக்க கூடாது. கௌரவமா அந்தஸ்தா தான் எப்போதுமே நிக்கணும். நம்ம எது வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் சிம்மம். அந்த நேரம் உங்களுக்கு வருது, கண்டிப்பா பயன்படுத்திங்க. இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிடுவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் நல்லா பாத்துக்கோங்க. மக நட்சத்திரத்துல பிறந்துட்டாவே நிறைய பிடிவாத குணங்கள் இவங்க இருக்கும். தனிமையை ரொம்ப விரும்புவாங்க. இவங்க யாரோடையும் கூட்டு சேர மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு தனி வழியில போகக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. எந்த வேலை படுத்தாலும் அது உணர்வுபூர்வமா பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு புத்திசாலி குணம் உங்கள்கிட்ட பயங்கரமா இருக்கும். இயற்கையான ஞான அறிவு அதிகமா இருக்கும். வண்டி வாகனம், நெருப்பு சம்மந்தப்பட்டது, இந்த கட்டிடத்துறை, நிறைய பேர் பாருங்க மருத்துவர், சிசரின் டாக்டர்மா பாருங்க, டெய்லர் வேலை பார்க்கறது, நிறைய பேர் இந்த ஹார்டு ஒர்க் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே பாருங்க இவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க. இவங்களுக்கு இனிமேல் எதிர்காலம் பாங்க எல்லாமே குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்தா. நிறைய பேர் கடன் சுமை இருக்கும், அந்த கடன் சுமை தீரும். தொழில லாபத்தை பார்ப்பீங்க. வேலை உத்தியோகத்தை அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும். படிப்பு கல்வி நல்லா இருக்கும். அரசாங்க வேலை நிறைய பேர் கண்டிப்பா கிடைச்சிரும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே பாருங்க மகர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிறப்பா இருக்கு இந்த நேரம். அடுத்து பூரத்து நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் நாகரிகமாக வாழக்கூடிய நபர்கள், ரொம்ப ஒரு டீசெண்டாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்க எப்போதுமே பாருங்க ஒரு இடத்துக்கு போனா நான் ஒரு கலை இசை இதுல நிறைய ஆர்வம் காட்டக்கூடிய நபராக இருப்பாங்க. தன்னுடைய ஃபேமிலி மேல, தன்னுடைய மனைவி மேல, கணவர் மேல நிறைய அன்பு செலுத்துற மாதிரி இவங்க மாதிரி யாரும் செலுத்த முடியாது. எங்கே போனாலும் மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இவங்களை மதிச்சாதான் இவங்க மற்றவங்களை மதிப்பாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க உங்களுக்கு நிறைய ஒரு உடல் தாக்கங்கள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள், ஒரு மருத்துவ செலவுகள், நண்பர்களோட பிரச்சனை, கூட்டுத்தொழில பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஒரு சில மன வருத்தத்தை இனிமே கொடுத்துருக்கும். இனிமே கொடுக்காது. எந்த ஒரு தடையும் வராது. திருமண வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியை அமைச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக நல்லா அனுகூலமா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக வரது வாய்ப்பு இருக்கு. கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே பாருங்க பட்டையை கலப்புவாங்க. நிறைய இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் எல்லாமே ஒரு சிறப்பாக அமையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அடுத்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாருங்க உங்களுடைய ராசி அதிபதியானவர் சூரியன் பாருங்க 6ஆம் இடத்துல போய் நிற்கிறா. எதிரி, பகை, போட்டி, பிரச்சனை, கடன் பகை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. வம்பு வழக்கு வாண்டடா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க. வாழ்க்கையில நிறைய தடையை நீங்க பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் உங்களுக்கு மந்தமா இருந்திருக்கும். ஒரு மந்தமான ஒரு மன குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாயிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, நண்பர்கள்ட்ட பிரச்சனை, கூட்டுத்தொழில பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு எதிர்பாராத ஒரு தடைகளை நீங்க நிறைய சந்திச்சிருப்பீங்க. இந்த தை மாசம் பிறந்த பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு சில ஒரு பிரச்சனையாவே வாழ்ந்துகிட்டே இருக்க ஒரு மனக்குழப்பத்துக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. இனிமே தள்ளப்பட மாட்டீங்க. இனிமே எகிரி நின்று அடிப்பீங்க. கரெக்டா பாருங்க உங்களுக்கு ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க போகக்கூடிய பதை சிங்கமான பதை, சிறப்பான பதை, பெருங்கொண்ட பணம், லாபம், வருமானம், இன்கம் எல்லாமே கிடைக்க போகுது. இனிமே எதிர்காலத்தை எது தொட்டாலும் சரி உங்களுக்கு எல்லாமே வெற்றியா வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உலகை ஆளக்கூடிய திறமை வருது. அது மட்டும் இல்லாமங்க வெளிநாடு பிசினஸ், வெளியூர் பிசினஸ், ஐசி அதாவது யூனிஃபார்ம் போட்ட பிசினஸ், போலீஸ், இராணுவத்துறையில் உள்ளவங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்க நிறைய பேருக்கு பாருங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்குற நேரமாக கண்டிப்பாக அமையுது. வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் சிம்ம ராசிக்கு மிக சிறப்பான ஒரு மாதமாக அமைகிறது.